ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். வேதத்தை ஏன் வாசிக்கணும், வேதத்தினோட முக்கியத்தை பற்றி நம்ம வாசிக்கலாம். ஓசியா 4:6 இப்படியாக ஒரு வசனம் வாசிக்கிறோம். நீயோ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது நமக்கு தேவையா? நாம் வேதத்தை மறக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளே ஆண்டவர் மறக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு வாழணும், அதுதானே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு வேதத்தின்படி நடக்கணும், நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க. அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம். வேதம் என்ன பயங்கரமாக ஒரு எழுதி வச்சுருக்குதாங்க. நீயோ என் வேதத்தை மறந்தாய். நாம் மறந்தால் நம்ம பிள்ளைகளே ஆண்டவர் மறந்து விடுவேன்னு சொல்லப்படுகிறேன். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்ம ஒரு நாளும் வேதம் வாசிக்கணும். வேதத்தை நம்ம அந்நிய காரியமாக என்றாங்க. சிலர் வேதத்தை அந்நிய காரியமாக என்றாங்க. அது ஒரு வேதத்தோட மகத்துவத்தை, அவரோட கம்பீரத்தை, அதனோட வேல்யூவை நம்ம புரிஞ்சு கொள்றதில்லை. அதனால தான் அது அந்நியமாக எண்ணுகிறாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதம் அறியாத இவங்க சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு யோவான் 7:49 சொல்லக்கூடாது. வேதம் அறியாதவங்க சபிக்கப்பட்டவங்க. வேதம் அறியணும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். அதை ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இல்லைனாக்கா நம்ம சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வேதத்தை படிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது உபாகமம் 6:7 தேவ கட்டளை, வேதத்தை படிக்கணும்னு ஆண்டவரோட கட்டணை. யோசுவா பிரிவில் எல்லாரும் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? நீ இந்த வேதத்தின் வசனங்களெல்லாம் உன்னை எப்போதும் நினைக்கணும், உன்னை இதயத்தில் பதிஞ்சு வைக்கணும். நீ உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும் எப்போதும் வேதத்தை தியானிச்சுட்டே இருக்கணும். வேதத்தின் வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கணும், தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதம் எப்போதும் நம்ம கையில் இருக்கணும், வாசிக்கணும். வேதத்தை நம்ம படிக்கணும். வேதத்தை படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாம் போகும். எந்தவோ சும்மா அக்கிரம சிந்தை, வேறு தவறான எண்ணங்கள் எல்லாம் இருக்குமல்ல, உலக சிந்தை, மாம்ச சிந்தைகள், தவறான எண்ணங்கள் எல்லாம் மறையும். வேதத்தை வாசிக்கும் போது தவறான எண்ணங்கள் மறையும். அப்புறம் மத்தேயு 22:29 வேதம் நம்மளை புடமிடும், நம்மளை சுத்திகரிக்கும். புடமிடுவன்னு சொல்லப்படுகிறது. வேதம் நம்மளை சுத்திகரிக்கும், புடமிடும். வேதம் நம்மை குணசாலியாக மாற்றும். வேதம் வாசிக்க நம்ம குணசாலிகளாக மாறும். வேதம் நம்மை சுத்திகரிக்கும். 119:9 சங்கீதம். இந்த வேதம் நம்மளை சுத்திகரிக்கும். யோவான் 5:39 இந்த வேதம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்னு வேதம் சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக நம்ம வேதம் வாசிக்கணும். எப்படியெல்லாம் வேதத்தை வாசிக்கணும்னு நான் பார்க்கணும். வேதம் வாசிக்கும் போது ஜெபத்தோடு வாசிக்கணும். ஆண்டவரே, உலக சேர்ந்த மாசேர்ந்த எனக்கு வரக்கூடாது, அந்த வேதத்தில் என் கண்ணை பதிச்சு நான் வாசிக்கணும். வேதம் வாசிக்க என் அந்தரங்க கண்ணுகளை திறந்து கொடுங்க. அதில் ஆழ்ந்தமான அர்த்தங்களை எனக்கு புரிய வைங்க. என்னோட பேசுகிற வார்த்தையை எனக்கு உணர்வடை செய்யுங்கன்னு வேதத்தை ஜெபத்தோடு நாம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கிற தனிமையில் கூட வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக குடும்ப ஜெபம் பண்ணும்போது வேதம் வாசிக்கிறது மட்டும் இல்லை, தனியே நம்ம தனி ஜெபத்துக்கு ஒரு நேரம் ஒதுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வேதம் வாசிக்கிறதுக்கே ஒரு தனியாக நம்ம வேதம் வாசிக்கணும். தனியே உட்காந்து மனதை செலுத்தி வேதம் வாசிக்கணும். அப்புறம் வேதம் வாசிக்கிறது தினம் வாசிக்கணும். ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. தினம் சாப்பிட்றோம் இல்லையா, தினம் தூங்குறோம் இல்லையா, தினம் அன்றாட வேலைகள் எல்லாம் நடக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வேதம் வாசிக்கிறதும் நம்ம தினம் நம்ம செய்யணும். புஸ்தகமாக அதை வாசிக்கணும். ஒரு 66 புத்தகம் இருக்குது. எல்லாம் ஒரு புத்தகமாக நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை அதிகாரமாக வாசிக்கணும். சம்பவமாய் வாசிக்கணும். வேதம் மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்ளணும். மனப்பாடம் செய்யணும். வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒப்பிட்டு வேதம் வாசிக்கணும். அப்புறம் வேதம் கேட்காதபடி செய்கிற ஜபம் எல்லாம் அருவருப்பு. அதனால வேதம் முதலாவது நம்ம இதயத்தில் பதிச்சு வைக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இதயத்தில் நின்று தானே எல்லா அசுத்தங்களும் சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகளும் எல்லாம் வெளிவருது இதயத்திலிருந்து தானே. அந்த இதயத்தில் அந்த சிந்தனைக்கு இருக்கிற இடத்துல நம்ம வேத வாக்கியங்களை வச்சுட்டுனாக்கா அதுதான் நம்ம வாயிலிருந்து வெளிவரும்.
இருதயத்தில் நிறவினால் வாய் பேசும். ஆனால் இருதயத்தில் நிறைஞ்ச வார்த்தைகள் இருந்தேன், கர்த்தரோட வார்த்தைகள் இருந்தேனாக்கா, வேதம் இருந்தேனாக்கா, அதுதான் நம்ம வாயிலிருந்து வரும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிறேன், கொண்டாடுகிற, போற்றுகிற சுவாமி. அப்பா, இந்த நாளில் வேதத்தின்படியான காரியங்களை நாங்கள் தியானிச்சாப்பா, அந்த வேதத்தின்படி இப்படியாக தியானிக்கவும் ஜெபிக்கவும் வாசிக்கவும் எங்களுக்கு நீங்கள் கிருபதாங்க சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. வேதத்தை எப்படியெல்லாம் வாசிக்கணும் ஆண்டவரே, வேதத்தின் வாசிக்கிற நன்மைகள் என்ன எல்லாம் நாங்கள் அறிஞ்சு கொண்டோப்பா. சோத்ராண்டவர் ஏன் படிக்க வேண்டும்னு தெரிஞ்சு கொண்டோம். அதுக்காக சோத்ராண்டு இதெல்லாம் கற்றுக்கொண்டதுக்காக சோத்ரா அதன்படி நடக்க எங்களுக்கு பரிசுத்தாவின்னு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கேட்குற அனைவருக்கு வேதத்து மேலுள்ள வாஞ்சையும் வைராகிய ஆசைகளும் வர்த்திக்க பண்ணுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. சோத்திர ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.